சமீபத்தில் தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் எம்பி பேசுகையில், திராவிட மாடல் அரசு என்ற பெயரில் தமிழகத்தில் திமுக கொள்ளையடித்துள்ளது. ஆட்சி முடிந்து போகும்போது உங்கள் கனவை சொல்லுங்கள் என முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார். எனக்கு நயன்தாரா வேண்டும், எனது கனவை நிறைவேற்றுவாரா? நயன்தாராவை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என ஒருவர் கேட்பார், நிறைவேற்றுவாரா என பேசியிருந்தார். சி.வி. சண்முகம் அவர்களோட இந்த சர்ச்சைக்குள்ளான கருத்துக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தாங்க. இதன் தொடர்ச்சியாக சி.வி. சண்முகத்தை கண்டித்து விழுப்புரத்தில் மகளிர் அமைப்பினர் நேற்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அவரோட உருவ பொம்மையை எரிச்சிருந்தாங்க. இது இப்படி இருக்க, திண்டுக்கல்லில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குள்ளான கருத்தை வெளியிட்டிருக்காரு. அதாவது, திமுகவினர் கொடுத்த ஹாட் பாக்ஸ் 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. பெண்களுக்கு சேலை கொடுக்கின்றன, ஆனால் சேலை கொடுத்தால் போதுமா, பாவாடை இல்லாமல் எப்படி கட்டுவது என பெண்கள் கேட்கின்றனர் என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்த நிலையில், இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 மேடைகளில் எது தமிழ்நாட்டிற்கான மேடை, எங்கள் மேடைகளில் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கும் சாதனைகளையும் அவற்றால் பயனடைந்தவர்கள் குறித்தும் தரவுகளோடு சொல்லியிருக்கிறோம். மறுபுறம் சொல்வதற்கு சாதனைகளும் செயல்படுத்துவதற்கு கொள்கைகளும் இல்லாதவர்கள் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டு மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வளர்ச்சியை தரும் விடியலையே நம் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.